பண்ணதெல்லாம் தூக்கி வண்டிக்குள்ளே வைக்க போகிறோம். மை மாதாஜி இஸ் பிளேயிங் கிவிங் சர்விங் ஃபுட். அது வந்து தண்ணி இல்லாதனால டிசப்பாயிண்ட் பண்ணிடுச்சு. அம்மா ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. நான் பேசும்போது எல்லாரும் பேசுவாங்க. எனக்குன்னே வருவீங்களாடா. ஹலோ வணக்கம், இது உங்கள் ராகுல் ரத்திங். ஸோ இன்னைக்கு இதை பற்றியான வீடியோ பார்க்க போகிறேன். நம்ம சேனலில் ஒரு டிராவலிங் தான். எங்கே போகிறோம்னா அது எங்களுக்கே தெரியாது. இல்லை புரியல. அது சர்ப்ரைஸா நம்ம போறோம். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தா இருக்கனால நம்ம ரெண்டு பார்ட்டா போட போறோம். ஓகேவா? சோ இந்த வீடியோ நீங்க கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல ஒரு பெல் ஐகான் வரும், ஆல்ங்கறத பிரஸ் பண்ணுங்க. சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இப்போ வண்டி வந்துச்சு. இப்போ நம்ம எல்லாம் பேக் பண்ணதெல்லாம் தூக்கி வண்டிக்குள்ளே வைக்க போகிறோம். ஸோ எங்கே போகிறோங்கிற சர்ப்ரைஸ் அப்போ எப்படி தான் நீங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்க. எந்த சர்ப்ரைஸ் நம்ம எங்கே போக போகிறோங்கிறது. ஸோ பேக் எல்லாத்தையும் எடுத்து வைக்கலாம் ஃபஸ்ட்டு. ஓகே, ஸோ வந்துச்சு, எல்லாம் கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டோம். நம்ம போக போகிற வண்டி. ஸோ 2 இன்ட்ரோவர்ட் யூடியூபரானா எப்படி இருக்குங்கிறது இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. நான் பேசுறது கேட்குறான்னு தெரியல. 5 minutes later. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா தெரியாது. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றது 10 மணி ஆச்சு இப்போவே. ஸோ இங்கே ஏதோ ஒரு முன்னாடி ஒரு கடைக்கு முன்னாடி க்ளோஸ் பண்ணியிருக்கிறதுனால அதுக்கு என்னங்கிற இப்ப. ஸோ நாங்கள் இப்படி தான் உட்காந்து சாப்பிட போகிறோம். மை மாதாஜி இஸ் பிளேயிங் கிவிங் சர்விங் ஃபுட். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஏதோ ஒரு கடை, தெரியாத கடை முன்னாடி தான் உட்காந்து சாப்பிட்டு இருந்தோம். ரோட்டில் போகிறவங்களாம் கொஞ்சம் ஒரு மாதிரி வினோதமாக தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு வழியாக நாங்கள் எப்படியோ சாப்பிட்டு முடிச்சிட்டோம். பார்த்தாச்சு. இப்போ நம்ம வண்டி ஏற்ற போகிறோம். கரெக்ட் நீ அங்கே போய் சேர்ந்து தஞ்சாவூர் போயிட்டு ஃபஸ்ட்டு எங்கே கல்லணை அங்கே போய் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு கோயிலுக்கு போகிறோம். 5 minutes later. ஸோ பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பி நம்ம இப்போ வந்து கல்லணைக்கு போயிட்டுருந்தோம். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி ட்ரிப்பு பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ போகிற வழியிலலாம் ரொம்ப அழகான பியூட்டிஃபுல்லான பாத்வேஸ், சைட் வேஸ்லாம் இருந்துச்சு. அப்படியே போயிட்டு இருந்தபோது மஞ்சுமல் பாய்ஸ் போட்டாங்க. அதை பார்த்துக்கிட்டு சரி இப்போ கல்லணை கொஞ்சம் ரீச் ஆகிட்டோம். அப்போ பார்த்தா தெரியுது கல்லணையில் தண்ணியே இல்லைன்னு. ஸோ அங்கேருந்து டிசப்பாயிண்ட் ஆகிட்டோம். அதனால் திருப்பி இப்போ நம்ம தஞ்சாவூர் போயாச்சு. ஸோ இப்போ நம்ம எங்கே வந்துக்கிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பிளேஸுக்கு போகணும் கல்லணை. அது வந்து தண்ணி இல்லாதனால டிசப்பாயிண்ட் பண்ணிடுச்சு. தெரியுதுடா பார்த்து. டேய் சும்மாறா. ரொம்ப குஷியோ. ஸோ நம்ம தஞ்சாவூருக்கு வந்துட்டு இப்போ ஃபைனலி பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் நம்ம எப்படி ரீச் பண்ணிட்டோம். ஸோ என்ட்ரன்ஸில் நின்று ஃபோட்டோஸில் எடுத்துகிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் கோயில் முன்னாடியே நிறைய கோயிலோட அவுட்லைன் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் உள்ள போக ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இந்த கோயிலுக்கு நானும் என் தம்பி ஃபஸ்ட் டைம் வந்ததுனால நல்லா சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். அதனால் வீடியோ எடுக்க அவ்வளோக்கு நாங்கள் வீடியோவும் எடுக்கல, அவ்வளோ கம்மியாக தான் எடுத்துகிட்டு இருந்தோம். வந்திருக்கிற இடம் தஞ்சாவூர் பெரிய கோவில். ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. ஸோ இப்போ ஃபேஸை பார்த்து பயந்துடாதீங்க. பின்னாடி இருக்கிற சிலையை தான் ஜூம் பண்ண ட்ரை பண்ணேன்.
பேசும்போது எல்லாரும் பேசுவாங்க. எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டத்திலே வந்து பஞ்சு பண்றீங்க? கஷ்டப்பட்டு விட்டு படிக்க வச்சா யாருமே மதிக்க மாட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கல்லணை போனோம். கல்லணையில் தண்ணி இல்லை, அதனால 30 கிலோமீட்டர் சும்மாவே சுற்றிட்டு திருப்பி தஞ்சாவூருக்கு பெரிய கோயிலுக்கு வந்திருக்கோம். ஸோ ஜாலியாக நைட்டு வரைக்கும் ஸ்டே பண்ணலான்னு முடிவு பண்ணி உட்காந்துட்டு இருக்கோம். இனி நாங்கள் பார்த்துட்டு ஒரு கோயிலில் சுற்றி பார்த்துருக்கோம். நிறைய கோயில் சுற்றி பார்க்கணும். பின்னாடி நளினி ஸ்ரீங்கோலோட உட்காந்துருக்காங்க. ஸோ இந்த சாதியை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்கிறோம். ஸோ சாயந்தரத்துக்குள்ளே நம்ம நைட்டு வியூ எப்படி இருக்குது நம்ம பார்க்கறதுக்காக உட்காந்துருக்கோம். ஸோ ஜஸ்ட் செம்ம வியூ பேக்ரவுண்டில். வந்து சாப்பாடு வந்துட்டோம். நைட் அவர் வரைக்கும் வெயிட் பண்ணலான்னு உட்காந்துருக்கோம். ஸோ நான் பேசுறது கேட்கலன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு சோறு தான் முக்கியம். அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம கிளம்பிட்டோம். கிளம்பிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம அடுத்த டெஸ்டினேஷன் வந்து வேளாங்கண்ணி. ஸோ இதெல்லாம் செம்ம ஆனால் எங்கள் பேரண்ட்ஸ் நிறைய டீம் வந்திருக்காங்க. எங்களை இன்னைக்கு தான் கூட்டிகிட்டு வராங்க. அதாவது இத்தனை வருஷத்தில் இது என்ன நம்ம வேனுக்கு ரிட்டன் ஆகிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா மணி 6:05. ஸோ இது எங்களோட ஃபஸ்ட் டைம் நல்லா இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ். நைட்டு வரைக்கும் நாங்கள் ஸ்டே பண்ணலான்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் டைம் ஆயிரும், இங்கே அடுத்த இடத்துக்கு போக முடியாதுன்னு சொன்னனால நாங்கள் ஒரு 6:15 போது கிளம்பிட்டோம். அடுத்த டெஸ்டினேஷன் வேளாங்கண்ணி. ஒவ்வொரு கோயிலேருந்து வெளியே வந்தோடனே பார்த்தீங்கன்னா நிறைய டாய் ஷாப்ஸ் வண்டி நிறுத்தது. ஸோ இப்போ நம்ம 11 o'clockங்கும்போது வேளாங்கண்ணி ரீச் ஆயாச்சு. இப்போ லக்கேஜ் எடுத்து வச்சுட்டுருக்காங்க. ஸோ 10:30 போது நம்ம வேளாங்கண்ணி ரீச் பண்ணிட்டோம். இனி நம்ம டின்னர் சாப்பிட்டு சொல்லி ரொம்ப டயர்டாக இருக்கிறதுனால தூங்கிட்டு நாளைக்கு காலையில் சர்ச்சில் மீட் பண்ணலாம்.